என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னை சூறையாட வந்த சூரனே நாவல் பகுதி 5. வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம். இன்று அம்மாவை வெளியே அழைத்து செல்வதாக கூறியிருந்த பிறைசூடன் அம்மாவை தயாராகுமாறு கூறிவிட்டு அவனும் குளிக்க சென்றான். குளித்துக் கொண்டிருக்கும் போதே செல்போன் ஒலிக்கும் சத்தம் அவன் செவியை எட்டியது. நண்பர்கள் யாராவது வெளியே செல்லலாம் என்று கேட்டு அழைக்கிறார்கள் என்று நினைத்து எந்த அவசரமும் இல்லாமல் பொறுமையாக குளித்து விட்டு வெளியே வந்தான். எப்போதும் ஓயாமல் செல்போன் ஒலித்துக் கொண்டே இருக்க அதன் அருகில் வந்தவன் அழைப்பது இளங்கோ என்று அறிந்ததும் தலையை துவட்டியபடியே பொறுமையாக செல்லை எடுத்து, சொல்லுடா இளங்கோ என்றான். டேய், எங்கடா போயிட்ட? பற்களை கடித்தபடி கத்தினான் இளங்கோ. வீட்டுல தான்டா இருக்கேன். எனக்கு அம்மாவை வெளியே கூட்டிட்டு போகணும்னு சொல்லி இருந்தேன்ல. டேய், வைராவும் இன்னும் 1-2 ஃப்ரெண்ட்ஸும் இங்க ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்கடா என்றவன் அவன் கேள்விப்பட்டது விஜயா ராஜாவை ஒன்றாக பார்த்தது என்று அனைத்தையும் மூச்சு விடாமல் வேகமாக கூறி முடிக்க பாதியிலேயே தன் கார்கியை எடுத்துக்கொண்டு கிளம்பி இருந்த பிறைசூடன், டேய் கொஞ்சம் அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாருடா என்று கூற, வெளியே வாட்ச்மேன் இருக்கான்டா, யாரையும் உள்ள விட மாட்டான். எனக்கு சுவர் ஏறி குதிக்கவும் தெரியாது. நீதான் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டு உடற்பயிற்சி, தூரம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல்னு எல்லாத்தையும் கத்து வச்சிருக்கியே. சீக்கிரம் வந்து சேரு. வந்துட்டே இருக்கேன்டா, நீ லைன்லயே இரு என்றவன் மின்னல் வேகத்தில் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். இதே நேரம் தன் தோழிகளோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த விஜயா, இருங்கடி நான் ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறி எழ அவளை விடாமல் பிடித்து கொண்ட வைரா, ஆமா பர்த்டேன்னு சொல்லி எங்க எல்லாரையும் கூப்பிட்ட, உன் வீட்டுக்கு வந்தா உங்க அப்பா அம்மா யாரையும் காணோமே, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அதுவா, அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. என்னுடைய பிறந்த நாள் இல்லையா, அதுக்காக என் பேர்ல அர்ச்சனை பண்றதுக்காக போயிருக்காங்க. நீங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருங்க, அதுக்குள்ள அப்பா அம்மா வந்துடுவாங்க. அவங்களும் வந்ததுக்கு அப்புறமா கேக் வெட்டலாம். சரி, அப்பா அம்மா வரட்டும், இப்ப என்ன அவசரம், நீ உட்கார்ந்து எங்களோட பேசு என்று கூறி அவளை தங்களோடு அமர்த்தி விட்டாள் வைரா. பொறுமை இழந்த விஜயா கையை பிசைந்து கொண்டிருந்தாள். அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஓடிவிட்டது. இதற்கு மேல் பொறுத்தால் ராஜா தன்னை விடமாட்டான் என்று நினைத்த விஜயா, ஏய் இருங்கடி, நான் ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க ஜூஸ குடிச்சிட்டு இருங்க, அப்பா அம்மா வந்துடுவாங்க என்று கூறி வைரா தடுத்தும் கேளாமல் வரேண்டி என்று கூறிவிட்டு சமையல் அறைக்கு சென்றாள். தயாராக இருந்த ஜூஸை நீளமான 3 ஜூஸ் கப்புகளில் ஊற்றி எடுத்து வந்து 3 தோழிகளுக்கும் கொடுத்தாள். தோழிகளும் அதை வாங்கி பருகியபடியே பேச்சை தொடர சிறிது நேரத்திலேயே மூவருக்கும் விழிகள் சொக்கி உறக்கம் வருவது போல் சொருகி கொண்டது. ஆனால் உறங்கவில்லை. பாதி மயக்க நிலைக்கு சென்று விட்டனர். உள்ளுணர்வுகள் அப்போதும் விழித்துதான் இருந்தது. இப்போது சில ஆண்களின் குரல்கள் அவர்களின் செவியில் வந்து விழுந்தது. டேய், சொன்ன மாதிரியே இன்னைக்கு நமக்கு செம விருந்துதான். பரிச்சயமான அந்த குரல் யாருடையது என்று யோசிக்க மூவருக்கும் முடியவில்லை. டேய் ராஜா, நீ உண்மையிலேயே ராஜா தான்டா, ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, எங்களையும் வாழ வைக்கிற என்று ஒருவன் கூறும்போதுதான் அது ராஜாவும் அவன் நண்பர்களும் என்பது வைராவுக்கும் தோழிகளுக்கும் புரிந்தது. தங்கள் வாழ்க்கை இன்றோடு நாசமாக போகிறது என்று உணர்ந்த நொடி தோழிகளின் விழிகளில் இருந்து கண்ணீர் கசிந்தது. தப்ப மனம் வெம்புகிறது, உடலோ மறுக்கிறது. விழிகளை கூட திறக்க அவர்களால் முடியவில்லை. என்ன செய்வது? தோழி என்று நம்பி வந்தால் இப்படி துரோகியாகி விட்டாளே விஜயா. அவள் மீது அவர்களுக்கு கோபம் வந்தது. ஆனால் எதையும் வெளிக்காட்ட முடியாத நிலையில் அல்லவா அவர்களது உடல் இருக்கிறது. டேய், ஆளுக்கு ஒருத்திய தூக்கிட்டு ஒவ்வொரு அறைக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கடா. ராஜாவின் குரலை தொடர்ந்து தங்களை யாரோ தூக்கி செல்வதை உணர்ந்த தோழிகள் தங்கள் நிலையை எண்ணி தங்களையே நொந்து கொள்ள ராஜா வைராவை தூக்கி கொண்டு ஒரு அறைக்கு வந்தான். அவளை படுக்கையில் கிடத்தியவன் அவளது சுடிதார் துப்பட்டாவை உருவி படுக்கையில் போட்டான். அப்போது ராஜாவின் செல்போன் ஒலித்தது. வாட்ச்மேன் என்று அறிந்ததும் சட்டென்று அழைப்பை ஏற்ற ராஜா, என்ன என்றான். சார், போலீஸ் ஜீப் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குது என்று கூறவும், டேய் கேட்ட திறடா என்று கரகரப்பான ஒரு ஆண் குரல் கேட்டது. நீ கேட்ட திறந்து விடு என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு வேகமாக தன் அப்பாவை அழைத்து விஷயத்தை கூறினான். பயப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் என்று அவனது அப்பா கூற அதே வேகத்தில் ஓடி வந்து நண்பர்களுக்கும் தகவல் கொடுத்து விட்டு அவன் வந்து ஹாலில் அமர நண்பர்களும் அவர்கள் இருந்த அறையை சாத்திவிட்டு வெளியே அவனோடு வந்து அமர்ந்தனர். அதோ வேகமாக 4-5 காவலர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அவர்களை கண்டதும் ராஜாவும் நண்பர்களும் அதிர்ந்து போயினர். பிறைசூடனும் நண்பர்களும் தான் காவலர்கள் வேடத்தில் வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கு தீபாவளி தான்.
மயக்கம் தெளிந்து வைரா பார்க்கும் போது பிறைசூடனின் மடியில் பத்திரமாக கிடக்கிறாள். அவள் தலையை மெல்ல வருடியபடியே அவளையே பார்த்து கொண்டிருப்பவன் அவள் கண் விழித்ததும் அவளை வாரி அணைத்துக் கொண்டான். அவள் கரமும் அவனை சுற்றி வளைத்துக் கொண்டது. அவங்க எல்லாரும் பத்திரமா இருக்காங்க. உனக்குதான் மயக்கம் தெளிய நேரம் ஆயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் அப்பவே மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. அம்மா, நான் இப்ப எங்க இருக்கேன்? என்னுடைய வீட்டுல. உங்க வீட்லயா? உங்க அம்மா? அம்மா இல்ல, பக்கத்து வீட்டு ஆண்டியோட சினிமாவுக்கு போயிருக்காங்க. நான் தான் டிக்கெட் எடுத்து 2 பேரையும் சினிமாவுக்கு அனுப்பி வச்சேன். உங்களை தூக்கிட்டு வரும்போது வீட்டுல அம்மாவும் இருக்க கூடாது, பக்கத்து வீட்டுல ஆண்டியும் இருக்க கூடாது. இந்த 2 வீடும் தான் பக்கத்து பக்கத்துல இருக்கு. மத்த வீடெல்லாம் கொஞ்சம் தள்ளிதான் இருக்கு. இப்ப உன்னுடைய மயக்கம் முழுசா தெளிஞ்சிடுச்சா? தெளிஞ்ச மாதிரி தான் இருக்கு. சரி, இனியாவது கவனமாயிடு. ஃப்ரெண்டு கூப்பிட்டா, அவ கூப்பிட்டா, இவ கூப்பிட்டான்னு சொல்லி தெரியாத இடத்துக்கெல்லாம் போய் இப்படி மாட்டிக்காத. இனி நான் கவனமா இருந்துக்கிறேன். ஆமா, அந்த ராஜாவும் ஃப்ரெண்ட்ஸும் அடிச்சு துவைச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாச்சு. ஐயோ, போலீஸ்ல புகார் பண்ணிட போறாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. அவனுங்க பண்ண தப்பு எவ்வளவு பெரிய தப்புன்னு அவனுங்களுக்கே தெரியும். ரொம்ப அடிச்சீங்களா? ஏன், வேண்டாமா? கோபமாக அவன் கேட்க, இல்ல, கோபம்தான் வரும். ஆனா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா போலீஸ் உங்களை கைது பண்ணிடாதா? அதுதான் பயப்படுறேன். அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீ அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, அந்த விஜயா அவளை அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தான் இருந்தது. ஆனா பொண்ணாச்சு, என்ன பண்றது? வான் பண்ணி அனுப்பி வச்சிட்டோம். சரி, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, நான் நல்லாதான் இருக்கேன். அவள் மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். எங்களை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுடுங்க. லேட்டானா வார்டன் திட்டுவாங்க. ஓகே என்றவன் அவளையும் தோழிகளையும் பத்திரமாக விடுதியில் கொண்டு வந்து சேர்த்தான். காரை விட்டு இறங்கும் முன், தப்ப கண்டா பொங்கி எழுறதும் கோபப்படுறதும் நியாயம்தான். ஆனா அதுவே நம்ம வாழ்க்கையையும் சேர்த்து அழிச்சிடும்னா நிதானம் ரொம்ப அவசியம். இத நீங்க புரிஞ்சுக்கிறது நல்லது என்று வைரா கூற, வைரா, நான் உன்கிட்ட முதல்லயே சொல்லிட்டேன். நீ என்ன மாத்த முயற்சி செய்யாத. நான் எப்பவுமே நானா இருக்கதான் ஆசைப்படுறேன். என்ன அப்படியே நீ ஏத்துக்கிறதான் நான் விரும்புறேன். நான் ஒரு நாளும் மாற மாட்டேன். என்ன மாத்த நீ முயற்சியும் பண்ணாத. அவள் பதில் சொல்லவில்லை. அமைதியாக விடுதியை நோக்கி நடந்தாள். அதன் பிறகு கல்லூரியில் ராஜாவால் எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. எந்த வம்பு தும்புக்கும் பிறைசூடனும் செல்லவில்லை. ஆனால் கல்லூரி ஆண்டு விழா அன்று அனைவரும் வைரா மற்றும் தோழிகள் இணைந்து ஆடும் பரதநாட்டியத்தில் மூழ்கி இருக்க, வாய், மூக்கு, கை என்று ரத்தம் வழிய கூட்டத்திற்குள் புகுந்த ராஜா, யாராவது என்ன காப்பாத்துங்க என்று கத்தினான். அனைவரின் கவனமும் அவன் பக்கம் திரும்பியது. வைராவும் தோழிகளும் தங்கள் நடனத்தை நிறுத்திவிட்டு என்ன நடக்கிறது என்று பார்த்தனர். என்னாச்சு என்று பேராசிரியர் ஒருவர் கேட்க, சார், இத்தனை நாள் நான் செஞ்ச ஏதோ ஒரு தப்புக்காக பிறைசூடன் என்ன அடிச்சான். அது நியாயம்தான். அதனால நானும் எதுவும் சொல்லல. ஆனா இன்னைக்கு எதுக்காக அடிக்கிறான்னே தெரியல. என்ன கொலை வெறியோட தாக்குறான். அவன் வேணும்னா என்ன அடிச்சே கொல்லட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் எதுக்காக என்ன அடிக்கிறான்னு மட்டும் சொல்லுங்க. வலியில் துடித்தபடியே அப்பாவியாக கூறினான் ராஜா. டேய், நான் ஏன் உன்னை அடிக்கிறேன்னு உனக்கு தெரியாதாடா? அவன் பின்னாலேயே ஒரு உருட்டு கட்டையோடு ஓடி வந்த பிறைசூடன் அந்த கட்டையால் அவனை மீண்டும் அடிக்க முயல. அதை தடுத்த பேராசிரியர், இதை அனுமதிக்க முடியாது பிறைசூடன். இதுவரைக்கும் நீ காலேஜ்ல செஞ்ச எல்லா ரவுடிசத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருந்தது. அதனாலேயே நாங்க பொறுத்துக்கிட்டோம். ஆனா இது ராஜா என்ன தப்பு செஞ்சான்னு சொல்லு. அப்பவும் உன்னை அடிக்க அனுமதிக்க முடியாது. போலீஸ கூப்பிடலாம். அவங்க கைது பண்ணிட்டு போட்டும். கோர்ட் அவனை தண்டிக்கட்டும். சார், முதல்ல போலீஸ கூப்பிடுங்க சார். இல்லன்னா இவன் என்ன அடிச்சே கொண்டுடுவான். இத்தனை நாள் இவனுடைய அடிகளை நான் வாங்கிக்கிட்டேன், தாங்கிக்கிட்டேன். அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அவனுக்கு ஒரு நியாயம் இருந்தது. ஆனா இதை என்னால வாங்கிக்கவும் முடியாது, தாங்கிக்கவும் முடியாது. அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீங்க போலீஸ கூப்பிடாட்டி நான் போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும். ராஜா கூற, நீ கூப்பிட வேண்டாம், நானே கூப்பிடுறேன் என்று கூறிய பேராசிரியர் காவல் நிலையத்திற்கு அழைக்க காவலர்களும் வந்து சேர்ந்து விட்டனர். பிறைசூடனை கண்ட இன்ஸ்பெக்டர் அவன் மீதுதான் புகார் என்று அறிந்ததும் வியந்து போய், பிறைசூடன், நீ எங்களுக்கு பல வழியில இப்பவும் உதவி செஞ்சிட்டு இருக்க. ஒரு பொறுப்பான குடிமகன் நீ. அப்படி இருக்க உன் மேல இப்படி ஒரு புகார்? என்னால நம்ப முடியல என்று கூற, சார், நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இவனை விட்டுடுவீங்க போல இருக்கு. ராஜா கூற, உனக்குதான் இவன் மேல புகாரா? ஆமா சார். சரி, நீ இவன் கூட கிளம்பு என்று கூற, ராஜா பிறைசூடன் இருவரும் போலீஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டு காவல் நிலையம் கொண்டு செல்லப்பட்டனர். வேதனையோடு அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த வைரா மனமுடைந்து அழ தோழிகள் அவளை தேற்ற ஆரம்பித்தனர்.
அதை பார்த்தபடியேதான் காவலர்களோடு சென்றான் பிறைசூடன். அடுத்து வந்த 3 நாட்கள் கல்லூரி விடுப்பு. ஆனால் இன்று இரவே பிறைசூடனிடமிருந்து வைராவுக்கு அழைப்பு வந்தது. அவனை காவலர்கள் விட்டுவிட்டார்கள் என்பது அவளுக்கு புரிந்தது. ஆனால் அவனது அழைப்பை ஏற்கவில்லை. 3 நாட்கள் கழித்து கல்லூரி வந்தவள் பின்னாலேயே வரும் பிறைசூடனையோ அவன் கூறும் வார்த்தைகளையோ அவள் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அவள் நேராக அவளது வகுப்பறைக்கு வந்து அவள் இருக்கையில் அமர்ந்தாள். அவள் பின்னாலேயே வந்த பிறைசூடன் அவள் பின்னிருக்கையில் வந்து அமர்ந்து, வைரா, நீ கூடவா என்ன புரிஞ்சுக்கல என்று கேட்டான். அவன் கூறும் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாத வைரா தன் நோட்புக் ஒன்றை வெளியே எடுத்து வைத்து அதில் ஏதோ எழுதுவது போல் பாசாங்கு செய்தாள். அப்போது அது வழியாக சென்ற ராஜா பிறைசூடன் வைரா வகுப்பறையில் அவள் பின்னால் அமர்ந்திருப்பதை கண்டு வகுப்பறைக்குள் வந்தான். என்னடா பிறைசூடா, நேத்து இன்ஸ்பெக்டர் உன்னை வார்ன் பண்ணி விட்டது நினைவில்லையா? இனி உன் மேல ஒரு புகார் கிடைச்சா விடமாட்டேன், உன் மேல FIR ஃபைல் பண்ணிடுவேன், உன் வாழ்க்கையே போயிடும்னு சொல்லிதானே அனுப்பினாரு. அப்படி இருந்து ஏண்டா தேவையில்லாம உன்னை பிடிக்கலன்னு ஒதுங்கி போற வைராவை தொல்லை பண்ற என்று கேட்டு அவன் அருகில் வந்தவன் அவன் சட்டை காலரை கொத்தாக பிடித்து உயர்த்த ஆத்திரமடைந்த பிறைசூடன் அவனை அடிக்க கையை ஓங்க, அடிடா, நல்ல அடி, உன்னை ஜெயில தள்ள எனக்கு இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு அமையவே போறதில்ல, அடி. என் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, இத அப்படியே இன்ஸ்பெக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா உன்னுடைய வாழ்க்கைன்ற ஃபைல அவர் க்ளோஸ் பண்ணிடுவாரு. அதை கேட்டதும் பயந்து போன வைரா கோபமாக துள்ளி எழுந்தாள். பிறைசூடன், ராஜாவை விடுங்க என்று கூறினாள். இவனுடைய பூச்சாண்டிக்கு பயந்து இவனை விட சொல்றியா? கோபமாக கேட்டான். ஆமா, இவனுடைய பூச்சாண்டிக்கு இப்ப நீங்க பயந்துதான் ஆகணும். உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப இவன் துடிக்கிறான், அது உங்க கண்ணுக்கு தெரியல? வைரா, அவன் ஏதோ கூற வர, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். கையை உயர்த்தி அவனை தடுத்தவள், இப்ப நான் சொல்றத நீங்க கேட்காட்டி நீங்க இனியும் எனக்கு வேணுமான்னு நான் யோசிக்க வேண்டியதா இருக்கும் பிறைசூடன். அந்த வார்த்தையில் பிறைசூடன் வீழ்ந்து விட்டான். ராஜாவை ஒரு தள்ளு தள்ளி விட்டு கோபமாக வகுப்பறையில் இருந்து சென்றும் விட்டான். வைராவை ஏற இறங்க பார்த்த ராஜா, ஒரு தடவை நீ மிஸ் ஆயிட்ட, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் சிக்குவ என்று கூற வெளியே சென்ற பிறைசூடன் ஜன்னலை தாண்டி செல்லும் போது அவன் செவியிலும் ராஜா கூறியது வந்து வீழ்ந்தது. பற்களை நரநரவென கடித்தபடியே கடந்து சென்ற பிறைசூடன் அன்று மதியமே ராஜாவை ஒருவரும் அறியாமல் லைப்ரரிக்கு இழுத்து வந்து பின்னென்று பின்னி எடுத்து விட்டான். அவன் கத்தும் சத்தம் வெளியே கேட்காமல் இருக்க தன் கைக்குட்டையை அவன் வாயில் திணித்தும் இருந்தான் பிறைசூடன். இனிமே நீ வைரா நிழல் பக்கம் கூட போனேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், நீ இருக்க மாட்ட, உன் நிழலும் இருக்காது. இத போய் நீ யார்கிட்டயாவது சொன்ன, முக்கியமா என்னுடைய வைரா செவியில இது விழுந்தது, செத்தடா, உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். இந்த காலேஜும் இந்த பூமியும் நிம்மதியா இருக்கும். அவன் வாயில் திணித்திருந்த கைக்குட்டையை உருவியவன், அப்புறம் அடிபட்டிருக்கே, இது எப்படின்னு யாராவது கேட்டா தடுக்கி விழுந்தேன்னு சொல்லு. சரி என்று அவன் தலையசைக்க அவனை அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து திரும்பி செல்ல தயாரானவன் தன் பின்னால் நிறைந்த விழிகளோடு நிற்கும் வைராவை கண்டு அதிர்ந்தான். என்ன செய்வது, என்ன சொல்வது அவனுக்கு தெரியவில்லை. அமைதியாக திரும்பி சென்றவளை அதன் பிறகு தான் பார்க்க போவதில்லை என்று அப்போது பிறைசூடன் அறியவே இல்லை. பகுதி 5 நிறைவடைந்தது. பகுதி 6 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.